ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ப்ளவுஸில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து கை துணி வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்குது. 90 பாயிண்ட் கொடுக்குற ப்ளவுஸை வந்து 80 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி துணி பத்தாத ப்ளவுஸுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில். இது வந்து துணி ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப பத்தலை அப்படின்ற பட்சத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரி நீங்கள் இந்த ஜாயின் பண்ண தேவையில்ல. இவ்வளோ கம்மியாகவும் துணி எடுக்க தேவையில்ல. கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதே கூட வந்து துணி எக்ஸஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே நம்ம ஃபுல்லாக லென்த்துக்கும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிட்டை ஸ்கொயர் ஷேப்பில் 4 பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கையில் வந்து 2 கைக்கும் 4 சைடுமே வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே குடஞ்சி கட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை அளவு வச்சு செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கிளாத்து. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான கை வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ஜாயின் பண்ணது வந்து நமக்கு தேவையில்லைன்னா இப்போ வந்து கட் பண்ணி கூட எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தேவை இல்லாதவங்களுக்கு இது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுடுங்க பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.